ஜெய் பவானி வாங்க பார்த்துடலாம். அங்கே பாருங்க, உதிரி உதிரியா சாதம் செஞ்சுருக்கேன். 2 இதில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆடு வந்து வெட்டிட்டு அந்த ஆட்டுக்கால மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். சில பேர் வந்து மட்டன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காண்டி ரசமும் கொஞ்சம் பொரியல் வச்சுருக்கேன். எனக்கு முன்னாடி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி இங்கே 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே காட்டுங்க. அம்மா வந்து வீடியோ எடுக்கணுங்கன்னு தெரியாம அங்க 2 பாருங்க இப்படி சாப்பிட்டு இருந்தா சோறு யாரு வச்சு கொடுக்க? அங்க பாருங்க அந்த பையன் ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி, ஓகே. அதனால இன்னைக்கு நான் வந்துட்டு பிள்ளைகள் சாப்பிடுறவங்க என்ன சொல்ல முடியும் இல்லையா? வாங்க தங்கங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம். ஒரு நாளாவது அம்மா கையினால வந்து சாப்பிட வாங்க. உனக்கு கறித்துண்டு வந்திருக்கா? கறித்துண்டுல இருந்து வாங்கிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 பீஸ். ஓகே. என்ன சாமி கும்பிடுறது குறைஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சாமி கரெக்டா கும்பிடணும். இறை வழிபாடுகள் கண்டிப்பா கோவில்ல இருந்து இறை வழிபாடு பண்ணணும். கோயில்ல சில ரூல்ஸ் உண்டு. எப்படின்னா, நான் வந்துட்டு எந்திரிச்சு பூஜை வைக்கையில காலையில 6 மணி ஆகும். இந்த 6 மணிக்குள்ள வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து எந்திரிச்சு குளிக்கணும். குளிச்சுட்டு சாமி கும்பிட வரணும். அப்படி வர்றவங்களை வந்துட்டு ஒரு லிஸ்ட்ல இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னீங்கன்னா, 6 மணிக்கு நான் பூஜை வைக்கிறோம்னா அதுக்கப்புறம் தான் குளிக்க போறது. அப்படி உள்ளவங்களை வந்து நான் ஒரு நாள் விடவே மாட்டேன். எனக்கு வந்துட்டு கோவம் பயங்கரமா வரும். அதனால நான் வந்து பயங்கரமா வந்து அவங்கள்ட்ட வந்துட்டு சண்டை எங்க போடுறது, திட்டுவேன். ஏன்னா நம்ம கோயில் எதுக்கு இருக்கோம்? இறைவனை கண்டிப்பா கும்பிட்டே ஆகணுங்கிற ஒரு ரூல்ஸ். 2வது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே நைட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு கோயில்ல போய் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டா தான் வந்துட்டு அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அந்த புது பையன் வந்தாமல ஒரு மனநல பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு இறை நம்பிக்கையோட நம்ம எப்பொழுதுமே இருக்கணும். இறைவன் இல்லாம யாருமே கிடையாது. அதனால தெய்வத்தை நல்லா கும்பிடணும் அப்படின்னு சொல்றது என்னோட வழக்கம். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெய்வத்தை கும்பிடனா கொஞ்சம் சரிப்படுத்துவேன், வேற ஒன்றும் கிடையாது. வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதை சரிப்படுத்தணும், அவ்வளவுதான். சாப்பிடுவாங்களா? வர சொல்லுங்க. இங்கதானே தங்க போறான். புது பையன் 4 கோட்டு குடிப்பான். அம்மா அப்பா கிடையாது. 4-5 நாள் தூக்கம் இல்லை, ஒரே குழப்பம். அதனால இங்க வந்து விட்டுட்டாங்க. நான் தான் இனிமேல் என் பிள்ளையா பாத்துக்கிட போறேன். இங்க வந்து நல்லா தூங்க வச்சிருக்கேன். இனிமேல் என் பிள்ளையா நல்லா இருப்பான். வா. ஏன் இவ்வளவு கை நடுங்குது? அப்படி குடிச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. இனிமேல் பாருங்க அடுத்து எப்படி இங்க போமா, அங்க போ, பையங்களோட போங்க. இன்னைக்கு அப்படி கை நடுங்கிச்சா இன்னும் 2 நாள்ல பாருங்க சூப்பரா ஆயிடுவான். பாருங்க, நீங்க இந்த 1 மாசத்துல பாருங்க அவன் எவ்வளவு இதா இருக்காம. அது கறி யாருக்கு வேணா வாங்கிக்கிற சொல்லு சிவானி. வேற ஆள் பார்த்து போடுதுன்னு சொல்லிடாம போதுமா? இவங்க நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேன். வேணுமா? சாப்பிடுங்க. வயசு பிள்ளை வந்துட்டு மெலிஞ்சிட்டே போறா. நீங்களும் நல்லா சாப்பிடணும், தெம்பா. இன்னும் சொல்லிட்டா நிறைய வேலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. பாருங்க, குளிச்சுட்டு பேய் மாதிரி வந்திருக்கேன். முடி உதிராது. யாரும் வந்து முடி உதிர்ந்துருமான்னு கேட்காதீங்க. முடி முடிச்ச அளவுக்கு உழல, காய வைக்க கூட முடியல, நேரம் இல்லை. கோயிலுக்கு வர மக்களுக்கு தெரியும். காலையில குளிச்சுட்டு அப்படியே போவேன். அப்படியே போனீங்கன்னா சொட்டு சொட்டு தண்ணி வடிச்சிட்டு இருக்கோம். அந்த அப்படியே தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும். அதோட போய் பிள்ளையார் வேலு முருகன் வீடு பூஜை பண்ணிட்டு கருப்பசாமி காளியம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பூஜை அலங்காரம் வேற ஒன்று பண்ணி வச்சிருவாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு பவானியம்மன் முப்பெரும் தேவிக்கு தான் நானே அபிஷேகம். கருவறைக்குள்ள யாரும் விட மாட்டேன்.
அப்போ என்கிட்ட அப்படியே தண்ணி அப்படி ஊத்திட்டு இருக்கும். அப்படி போயிட்டு அங்கெல்லாம் பூஜை வச்சுட்டு அப்புறம் கருவறைக்குள்ள கோயில கொண்டை போட்டுருவேன். கொண்டை போட்டுட்டு கருவறையில போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில வருவேன். அந்த ஒரு ஒரு 8:30க்கு வருவேன். அப்படி தலையை அவுத்து விட்டா அப்போ ஈரம் அப்படியே இருக்கும். அதனால எனக்கு உடம்புல வந்து தொண்டை வேற ரொம்ப நாளா ஒரு மாதிரி இருந்தது. இப்பதான் கொஞ்சம் சரியாயிருச்சு. அதனால பார்த்தேன் இன்னைக்கு தலை விரிச்சு வச்சிருவோம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலை விரிச்சு வச்சிருக்கேன். இதுல யாருக்கு நிறைய பேர் இங்க தங்கியிருப்பாங்க. அவங்க என்கிட்ட சாப்பாடு வாங்க வரமாட்டாங்க, வெளியில இருந்துக்கிடுவாங்க. வர சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்க. நிறைய பேர் இந்த பிள்ளைகள் வாங்கிட்டு போறாங்களா, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மரியாதை. நானும் எவ்வளவு சொல்லுவேன் வாங்க தங்காங்களான்னா கேட்க மாட்டாங்க. சாப்பிடுங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து உடம்பு பச்சை உடம்பு நல்லபடியா சாப்பிட்டு உடம்பு தேத்துங்க. சிவானிக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி முழு பெண்ணை ஆக்கிட்டேன். இன்னும் வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் அவங்களை பண்ணி தரணும். அதையும் நான் சீக்கிரமா பண்ணி தருவேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்துட்டு நல்ல மழை நல்ல காத்து, மழை வர்ற மாதிரி இருக்கு. ஆனா மழை வரல, சீக்கிரமா வரும். இன்னைக்கு வந்துட்டு அந்த ராமாத்தா அம்மா வந்துட்டு காணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ஆட்சி வந்துட்டு இன்னைக்கு சாப்பாடு வைக்க வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அம்மா வந்துட்டு வெளியில போயிருக்காங்க. இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. கோமக்கா வாங்கல, நீங்க சாப்பாடு வாங்கல உங்க பையனுக்கு, வாங்க. பாருங்க எனக்கு எவ்வளவு பெரிய மகான்னு பாருங்க. மூச்ச காட்டுக்கு கோமக்கா. என் மகாளுக்கு வயசு எத்தனை வயசு கோமக்கா? 50. என் மகளுக்கு 58, எனக்கு 40. அப்ப எப்பயும் பிள்ளை பெற்றிருக்க பாருங்க. நிறைய சிந்தனை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏதாவது இன்னும் ஆள் வரலன்னு நினைக்கிறீங்களா? அங்கங்க குளிச்சிட்டு இருக்காங்க. மாடு இது பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு பக்கம் நம்ம தான் வருவாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செங்கமால் போனவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இன்னொன்று குளிச்சுட்டு இருக்காங்க. ஹோட்டல்காரங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம். இன்னைக்கு நான் சீக்கிரமே சாப்பாடு வைக்க வந்துட்டேன். நான் சீக்கிரம் சாப்பாடு வைக்க வந்துமே பாருங்க முந்தி. அதனால எல்லாருமே நிமித்தம் வருவாங்க. இன்னொரு குரூப் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காட்டுல வந்துட்டு நெல் அறுக்குறாங்க. இன்னைக்கு லேட்டா நாங்க நெல் போட்டிருக்கோம். நெல் அறுக்குறாங்க. அங்க ஒரு குரூப் போயிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு நிமித்தம் வருவாங்க. ஒண்ணு வருவாங்க. எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். தண்ணீரை வந்து ரொம்ப பாதுகாப்பா செலவிடுங்க. இப்போ உள்ள காலங்கள்ல வந்துட்டு நீர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சாப்பாடு வைங்கக்கா. நீர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். தண்ணீரை வந்து ரொம்ப சேகரிங்க. நாங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நான் என் வீட்டுல என் மனைவி என்னோட குழந்தைகள் போதும். நாங்கெல்லாம் ரொம்ப தண்ணி ரொம்ப சிக்கனமா பிழங்குவோம். நாங்க குளிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பக்கெட் இருக்கும். அதுல 2 பக்கெட் தான் குளிச்சு முடிச்சிருவேன். ஆனா அப்படி இருக்கணும். எங்களோட குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீரை வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் சேகரித்து நம்ம வச்சிருக்கோமோ அது அளவுக்கு நமக்கு வந்து லட்சுமி நம்ம கூட இருப்பாங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்குமாங்க. எங்க குருநாதர் சொல்லியிருக்காங்க நிறைய தடவை. நீங்க வந்துட்டு நீரை வந்து அதிகமா செலவழிக்கிறவங்களை பாருங்க, அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு விதமான கஷ்டங்கள்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நான் வந்து அவங்க சொன்னதுல இருந்து அப்படி இருக்கிறதுனால ரொம்ப சேமிப்பு எங்களுக்குள்ள இருக்கும். இங்க வந்துட்டு நீர் பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுறாங்கல்ல பாத்தீங்களா, இவங்க நாட்டுக்கு சாட மாட்டாங்க. அந்த இங்க பாத்திரம் கழுவுற இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு நாள் ஃபுல் வீடியோ போடுறேன். இங்க உள்ள இடத்துல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற இடத்துல நிறைய எலுமிச்சை மரம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் செடி, பூசணிக்காய் செடி தான் அங்க போட்டு வச்சிருப்பேன். அந்த அந்த இடத்துல கறிக்குழம்புக்கு ஒரு கூட்டு தான் தம்பி. கறிக்குழம்பு மட்டும்தான். அங்க வந்துட்டு பாத்திரம் கழுவு தண்ணி அங்க போயிடும். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் குளிப்பாங்க. பசங்க குளிக்கிற இடத்துல வந்துட்டு அந்த தண்ணி வெளியில வரும்போது அங்க வாழைத்தோவை போட்டு வச்சிருப்பேன். பெண்கள்லாம் கோயிலுக்கு வரவங்க எல்லாம் குளிப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை போட்டு வச்சிருப்பேன். அங்க அகத்திக்கீரை இருக்கும். அதுல வர்றதை வந்து ஆட்டுக்குட்டிக்கு போடுவோம். இப்படி வந்துட்டு இங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து வேஸ்டாகவே போகாது. நாங்க வேஸ்டா பாத்திரம் கழுவு கூட அந்த அளவுக்கு நான் சேகரிச்சு வைப்பேன். ஆனா அதுல சேகரிக்கிறதுக்கு கூட நான் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நாங்க வந்துட்டு பாத்ரூம் வச்சிருந்தோம். இந்த பாத்திரம் கழுவுலாம் வச்சிருந்தோம். அதை வந்து நாங்க இந்த சைடு மாத்துறதுக்கு எனக்கு இப்போ வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாச்சு. எல்லாரும் சொன்னாங்க அந்த இடத்துல நல்லா தானே இருக்குது, அங்க ஏன் அங்கிருந்து இங்க மாத்துறீங்கன்னா கேட்டாங்க. அப்படி கேட்டா கூட நான் வந்துட்டு அந்த 2 லட்சம் அப்படிங்கறத தாண்டி நீரை சேகரிக்கணுங்கிறதுக்காண்டி சேகரிச்சேன். அது மாதிரி நீங்களும் வாழ்க்கையில நீரை சேகரிங்க, வாழ்க்கையில உயருங்க, வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் கண்டிப்பா வாழ்வோம். சரியா? நம்ம இன்னொரு பொழுது சந்திக்கலாம். ஜெய் பவானி.